ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்படியோ பரீட்சையை எழுதிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததா 2வது பரீட்சை எழுதுறதுக்காக தயாராகிட்டு பாட்டியை பார்க்க வர்றாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க எல்லார்கிட்டையும், அடே ராஜாங்கம், நான் போய் கரண்டை வச்சுட்டு வரேன், சேதுவையும் தமிழையுமே நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரெடியாகி கிளம்பி இருக்காங்க. ராஜாங்கம் கேட்குறாரு, ஏம்மா நாங்கள் யாராவது கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா ராஜாங்கம், நான் தமிழையும் சேதுவையும் மட்டுமே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த வெள்ளிங்க எல்லாம் வருதுங்க. சேது நாங்களும் வாரோம் சேது அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்வரி, சாவித்ரி, அப்புறம் இந்த தாமரை 3 பேரும் சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீங்களாம் ஒன்றும் வேணாம், நானும் தமிழும் சேதுவும் 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம். வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என் கூட ஓபி அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? வீட்டில் உள்ள வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவங்க எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. தமிழும் 2வது பரீட்சையும் எப்படியோ வெற்றிகரமாக எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாவித்ரி, அப்புறம் இந்த ஈஸ்வரி, தாமரை, சித்ரா 4 பேரும் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க இந்த கிழவி என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு எந்த யோசனையுமே வரல. ஒரு வழியாக அந்த தாமரை சொல்லுது, இவங்கள ஃபாலோ பண்ணி போகுமா மாத்த அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஈஸ்வரிக்கிட்ட கேட்குது. இல்லை தாமரை, நம்ம போனோம் அப்படின்னா சரி வராது, அந்த சேது பைய கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி சொல்லுது. இப்படியே 4 நாளும் தமிழ் பரீட்சை எழுதி முடிச்சிடுறாங்க. பாட்டியும் முதுகில் கரண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தமிழை பரீட்சை எழுத வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கடைசி பரீட்சை எழுதுகிற அன்னைக்கு அதே மாதிரி தமிழ், பாட்டி, சேது 3 பேர் ஸ்கூலுக்கு தமிழை இறக்கி விடுறாங்க. பார்த்து போயிட்டு வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நல்லபடியாக பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பரீட்சை அன்னைக்கு தமிழை இறக்கி விட்டுட்டு பாட்டி காரில் வெயிட் பண்ணுறாங்க. தமிழும் உள்ளே போய் அவங்க பரீட்சையை நல்லபடியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பையன் பிட் அடிக்கிறதுக்காக பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விசிட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பெரிய பெரிய டீச்சர்ஸ், ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்றதுக்காக செக்கிங்காக வர்றாங்க. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பேப்பரை சுருட்டி பிட்டு பேப்பர்லாம் தமிழ் பக்கம் தூக்கி போட்டுறான். தமிழ் அதை கவனிக்கல. எல்லாருமே செக் பண்ணும்போது தமிழ் காலுக்கு கீழே அந்த பிட்டு பேப்பரெல்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு, ஏம்மா நீ என்ன பண்ணுற, பிட்டு அடித்து தான் இப்படி பரீட்சை எழுதுறியா, உனக்கு அசிங்கமால அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டோம், இனிமேல் நீ பரீட்சை எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பேப்பரை பிடுங்கிட்டு அந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தமிழ் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. இல்லை மேம், நான் எதுவுமே பண்ணல, நான் இந்த மாதிரி பிட்டு அடிச்சுலாம் எழுத மாட்டேன், நான் உண்மையாக தான் எழுதுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழுதுகிட்டே அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. இதை சேது பார்க்குறாரு. என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி விட்டடிச்சு பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னு அந்த விசிட்டர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழ் அந்த மாதிரி பிள்ளை இல்லை மேடம், அந்த பிள்ளை நல்லா தான் பரீட்சை எழுதிருக்கும், இதில் வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பேசுகிறாரு. பாட்டி தமிழுக்கு சப்போர்ட்டாக அந்த மேடம் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க யாருமே நம்பலை. உடனே தமிழும் அழுதுகிட்டே இருக்கு. சேது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பெருசாக வெடிச்சிருச்சு. ராஜாங்கத்தோட மருமக தான் இப்படி பிட்டடிச்சு மாட்டிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, உங்கள் மருமக இந்த 12வது பரீட்சை எழுத போனாங்கல்ல, அங்கே பிட்டடிச்சு மாட்டிக்கிட்டதா செய்தி வருதியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஏன் மருமக பிட்டு அடிச்சாலா, அதுவும் 12வது பரீட்சை எழுத போயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த போலீஸ் சொல்கிறாரு, ஆமாய்யா உங்களுக்கு தெரியாதா, உங்கள் மருமக தான் பரீட்சை எழுத வந்துச்சுல, அந்த புள்ள தான் மாட்டிக்கிருச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பமாகிருது. உடனே ராஜாங்கம், சரி வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உடனே சேதுவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி உடனடியாக எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வா சேது அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கம் கூப்பிட்றாரு. இதுதான் அடுத்தடுத்த எபிசோடில் நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.